நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அமெரிக்கா உக்ரைனுடைய போரை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்குது. ரஷ்யாவோட கூட்டாக போயிடலாம் அப்படின்னு நம்புது. ஆனால் யூகே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் கிங்டம் நாங்கள் அடுத்து உக்ரைன் போரை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ட்விஸ்ட்டாக மாறி நிற்கிது. ஒரு புறம் சவுதி அரேபியாவில் அமெரிக்கன் டீம் மீட்டிங் போடுறாங்க, இன்னொரு புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் பாரிஸில் மீட்டிங் போடுறாங்க. இந்த இருவேறு துருவங்களில் நடக்கக்கூடிய 2 மீட்டிங்கும் உக்ரைன் போர் நடக்குமா நடக்காதா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. அமெரிக்கா கலண்டுக்குச்சு அப்படின்னா யூகே தலைமையில் இனிமேல் உக்ரைன் போரை நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதற்கான விடை இந்த வீடியோ தான் சொல்ல போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் கைத் கெல்லாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். அவர் ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துட்டு சில டிவி சேனல்களுக்கு கொடுத்துருந்த பேட்டி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்ல அவர் பேச ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவை வசைபாடினார். கடைசியாக முடிக்கும்போது ரஷ்யாவை நாங்கள் காயப்படுத்த விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கிறார். ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான உறவு அப்படிங்கிறத தாண்டி 2 நண்பர்களுக்கு இடையில சமரசமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா பாட்டை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு போய் நிற்கிது. இதுதான் இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குது. 27 நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட அமெரிக்காவை எதிர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க அடிமை தேசமாகவே இருந்து பழகிட்டாங்க. அவங்களுடைய ஜிடிபி க்ரோத், அவங்களுடைய வணிகம், இது எல்லாத்தையும் ஒப்பிடும்போது அமெரிக்கா தான் ஒட்டுமொத்தமாக அந்த 27 கண்ட்ரீஸுக்கு எதிராக அமெரிக்கா மட்டும் நின்றுச்சுன்னா அமெரிக்கா தான் இந்த இடத்துல பெரிய ஆளுங்கிற பிம்பத்தை அவங்க மேலே வந்து திணிச்சிருக்காங்க, அதை நம்ப வச்சுருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் இப்போது அடிமை புத்தி உடையவங்களாக மாறி போய் நிற்கிறாங்க. அதனால் அமெரிக்காவை எதிர்த்து பேச முடியாத திராணியற்றவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ரஷ்யா கூடிய விரைவில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளையுமே அடிமைப்படுத்த போகிறது அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு தான் ரஷ்யாவால் ஆபத்து, அமெரிக்காவுக்கு அல்ல. அப்போது நீ உக்ரைனை விட்டு கொடுத்த அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ஒட்டு மொத்தத்தையும் நாளைக்கு ரஷ்யா கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளம் உங்களை முழுவதுமாக ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்குது. என்னைய நீ நாட்டோவில் சேர்க்கலை அப்படின்னா, என்னைய நீ ஒருங்கிணைச்சு அரவணைச்சிக்கல முடியலை அப்படின்னா ரஷ்யா உங்கள் எல்லாரையுமே அடிமைப்படுத்திடும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி மிரட்டல் விடுக்கிறார். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் எரிபொருட்களை இத்தனை நாட்களாக இந்த 27 கண்ட்ரீஸும் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போது அது பேன் பண்ணி ஒரு 3 மாதம் கூட ஆகலை. இந்த 2025க்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸால் சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது கேஸ் சப்ளைக்கு பெரிய அளவில் நம்பி இருக்கக்கூடிய விஷயம், எரிசக்திக்கு நம்பி இருக்கக்கூடிய விஷயம், ரஷ்யாவை நம்பி தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்காங்க. இதன் காரணமாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் அந்த தலைநகரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் அமெரிக்க பிரதிநிதிகள் கலந்துக்கல. அதே நேரத்தில் உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியாவில் அமெரிக்க பிரதிநிதிகளும் அதே நேரத்தில் ரஷ்ய பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து மீட்டிங்கில் உட்கார போகிறாங்க.
என்னடா இது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு அந்த நாட்டினுடைய தலைவர் யாராவது போகணும்ல. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட போய் கேட்டால் சவுதி அரேபியாவில் வந்து என் நாட்டினுடைய அமைதி பற்றி பேசுகிறதுக்கு எங்களையே கூப்பிடலை அப்படிங்கிறார். இது ஜெலன்ஸ்கிக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம், உக்ரைனுக்கு ஏற்பட்ட அவமானம். உக்ரைனை கொஞ்சம் கூட அமெரிக்கா மதிக்கலை அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெளிவாகுது. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து பாரிஸில் நடக்கக்கூடிய மீட்டிங்லையும் ஜெலன்ஸ்கி போகிறாரா அப்படிங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வெளியாகலை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு நாட்டினுடைய அமைதி பற்றி மற்ற நாடுகள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, ஆனால் ஜெலன்ஸ்கியை மட்டும் யாரும் கூப்பிடலைங்கிறது ஜெலன்ஸ்கியை இதுக்கு மேலே அவமானப்படுத்த முடியாது. சரி, பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த நாளில் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய மீட்டிங் அப்படிங்கிறதுல யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மீட்டிங் வந்து பிப்ரவரி 19, 20 இந்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது அந்த மீட்டிங்காக யார் யாரெல்லாம் வந்து சவுதி அரேபியா போயிருக்கா அப்படின்னு கேட்டால், யூஎஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ, அவர் இஸ்ரேலுக்கு நேரடியாக போய் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்புலாம் கொடுத்து நெதன்யாகு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளையாடிட்டு வந்தாங்களே, அந்த மார்க்கோ ரூபியோ தான். NSAவினுடைய மைக் வாட்ஸ், அந்த நபர் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்படுறாரு. ட்ரம்பினுடைய நம்பிக்கைக்குரியவர் அவர். அதே நேரத்தில் மிடில் ஈஸ்டினுடைய என்வாய் மிஸ்டர் விட்காஃப், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல், லெபனான் உள்ளிட்ட அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவினுடைய அமைதிக்காக மிக அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அமெரிக்காவின் சார்பாக நியமிக்கப்பட்ட நபர். இவர் ட்ரம்புக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இவர் தான் வந்து இப்போ முன்னின்று இப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற முடிவுக்கு கொண்டு வர்றதுலையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கறதுக்காக இப்போது சவுதி அரேபியா போயிருக்கார். கெய்த் கலாக், இவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். இவர் ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர். ஸோ இவரும் வந்து எங்கே போயிருக்காருன்னா சவுதி அரேபியா போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த சவுதி அரேபியா மீட்டிங்கில் ரஷ்யா சைட்லேருந்து யார் கலந்துக்கிறா அப்படின்னா, ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அப்படிங்கிறவங்க கலந்துக்க போகிறாங்க. இது கிடப்பட்ட கேப்பில் இப்போ சவுதி அரேபியாவில் இந்த மீட்டிங் நடக்குது இல்லை, இது ரிலேட்டடாக சவுதி அரேபியா இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு வழங்கிருமா அப்படிங்கிற கேள்வி, அச்சுறுத்தல் இப்போ எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உலகின் பல்வேறு நாடுகள் இந்த மீட்டிங்கை ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக பார்க்குறாங்க. அப்போ சவுதி அரேபியாவில் இவங்களுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு. ஆனால் சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும், நீங்கள் எவ்வளோ ட்ரூப்ஸ் வேணாலும் கூப்பிட்டு வந்துக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, மீட்டிங்க்கான பிளேஸ் மட்டும் சவுதி அரேபியாவில் நான் ரெடி பண்ணி தருவேன், பட் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செஞ்சுக்கணும், அதுக்கு சவுதி அரேபியா பொறுப்பேற்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சவுதி அரேபியா இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். சரி பிரசாத், யூகே வந்து இப்போது உக்ரைன் போகிற தலைமை தாங்கி நடத்துதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க ஆரம்பிக்கும் போது, இப்போ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், ஆமாம், யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குதோ இல்லையோ, அமெரிக்கா அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸை அனுப்பி வைக்கிறாங்களோ இல்லையோ, யூகே உக்ரைனுக்கு துணையாக நின்று அவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுக்கும், அவங்களுக்கான ட்ரூப்ஸையும் போரிடுவதற்கு வல்லமை படைத்த நபர்களை எங்களுடைய நாட்டில் இருந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கார் ஸ்டாமர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், யூகே அடுத்த கட்டமாக உக்ரைன் போரை தலைமை தாங்கி நடத்துவதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அமெரிக்கா கலந்துக்கிட்டால் கூட, அமெரிக்கா நீ அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கோ, ரஷ்ய அதிபர் புட்டினோட பேசிக்கோ, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸோட இணைந்து, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் யூகே ஒன் ஆஃப் த மெம்பர் கிடையாது. யூகே வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு நாடு, அது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மெம்பர் கிடையாது. ஆனால் இந்த நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த யூகே. ஸோ நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளில் யூகேவும் ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த நாட்டோ டீமை ஒட்டுமொத்தமாக அடுத்து டேக் ஓவர் பண்ணி நான் லீட் பண்ணி நடத்த போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போது யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு. ஸோ உக்ரைன் போர் அப்படிங்கிறது நடக்கும், நடந்தே தீரும், ரஷ்யாவை நாங்கள் பழி தீர்த்தே தீருவோம் அப்படின்னு யூகே வந்து இப்போது கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க. ஸோ நாடாண்ட பரம்பரை நாங்கள் உலகாண்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய ஒரு பெரிய ஆயுதம் வந்து ஒன்று இருக்குது. அதான் அதுக்கு பேர் தான் ஷேடோ ஸ்டோம் அப்படின்னு. இந்த ஆயுதம் ஏற்கனவே ரஷ்யாவில் பல நகரங்களை வந்து தகர்த்தெறிஞ்சிருக்கு.
அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் கூட ரஷ்யாவில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தலை. ஆனால் யூகேவினுடைய இந்த ஷேடோ ஸ்ட்ரோம் அப்படிங்கிற அந்த ஆயுதம், அந்த மிசைல் பயங்கர சேதத்தை ரஷ்யாவில் ஏற்படுத்துச்சு. இதன் காரணமாக தான் ரஷ்யா யூகே மீது போர் தொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இடையில அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அமெரிக்கா மீது போர் தொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இது வரைக்கும் சொல்லவே இல்லை ரஷ்யா. ஆனால் யூகே மீது எங்களுடைய மிசைல் நிச்சயமாக பாயும் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவினுடைய ஸ்பை ஷிப்பு வந்து யூகேவினுடைய பார்டரில் சுற்றிக்கிட்டு இருந்ததையும் இடையில நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சுறாமீன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு கட்டுக்கதைகளும் கிளப்பி விடப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யாவினுடைய ஸ்பை கப்பல் வந்து யூகேவினுடைய பார்டரில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இப்போது யூகே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு நிழல் யுத்தம் அப்படிங்கிறது யூகேவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு பெரிய வாராக உருமாறுறதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸையும் இணைச்சிக்கிட்டு உக்ரைனையும் இணைச்சிக்கிட்டு உங்களுக்காக தான் இந்த போராட்டம் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் இப்போ யூகே உக்ரைனுக்காக ரஷ்யா மீது ஒரு பெரிய வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இப்படிப்பட்ட நிலையில் யூஎஸ் வந்து $69 பில்லியன் இது வரைக்கும் உக்ரைனுக்காக செலவு பண்ணியிருக்கு. அந்த நிதியை டைரெக்டாக உக்ரைன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா உக்ரைனால் கொடுக்க முடியாது. அப்போது அமெரிக்கா சொல்கிறது தான் உக்ரைன் கேட்டாக வேண்டிய சூழ்நிலை. இதற்கு அடுத்தபடியாக ஜெர்மனி $13 பில்லியன் அளவிற்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்புறம்தான் $10.8 பில்லியன் வந்து யூகே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு அதிகமாக செலவு பண்ணது யாருன்னு கேட்டால் யூஎஸ் தான். மீதி இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வெறும் 18% மட்டும்தான் உக்ரைனுக்காக செலவு பண்ணியிருக்காங்க தன்னுடைய நிதியிலிருந்து. ஆனால் யூஎஸ்ஏ மட்டும், அதாவது அமெரிக்கா மட்டும் 42% நிதி உதவி இந்த உக்ரைனுக்காக கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 27 நாடுகளுக்கு இப்போ ஆப்படிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா தனித்துவமாக சவுதி அரேபியாவில் ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸுக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுது அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரம்ப் வந்து முழுக்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸையும் நாட்டோவையும் கலட்டி விட்டு விட்டார். புதியதொரு நாட்டோ டீமை கட்டமைக்க வேண்டிய தேவை வந்து இப்போ இருக்குது. அப்போது இந்த புதிய நாட்டோ டீமுக்கு தலைமை தாங்கிறதுக்கு இப்போ யூகே ரெடி ஆகிட்டுருக்கு. அதற்கான மீட்டிங் தான் இப்போது ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். கூடிய விரைவிலேயே இந்த போர் அப்படிங்கிறத அமெரிக்கா நிப்பாட்டினா கூட அடுத்த கட்டமாக யூகே தலைமையில் ரஷ்யா மீது இப்போ போர் தொடுக்கிறதுக்கு இந்த நாடுகள்லாம் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி தான் உண்மையான செய்தி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.